சேலம் ஏற்காடு மலை இயற்கை அழகின் சொர்க்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தமிழ்நாட்டின் மிக அழகான மலைவாசஸ்தலங்களில் ஒன்றான சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏற்காடு பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்க போகிறோம். இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விரும்புபவர்களுக்கும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் அமைதியை விரும்புபவர்களுக்கும் ஏற்காடு ஒரு சிறந்த இடமாகும். ஏற்காடு தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சேர்வராயன் மலைத் தொடரில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1515 மீட்டர் 4970 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைவாசஸ்தலம் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான ஹில் ஸ்டேஷன்களில் ஒன்றாகும். ஏற்காடு என்ற பெயர் ஏரி மற்றும் காடு என்ற இரண்டு சொற்களிலிருந்து உருவானது. அதாவது ஏரியும் காடும் நிறைந்த இடம் என்பதே இதன் பொருள். ஏற்காட்டின் முக்கிய சிறப்பு அதன் இதமான காலநிலை. கோடை காலத்திலும் இங்கு வெப்பநிலை பொதுவாக 18 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்கும். குளிர்காலத்தில் 12 முதல் 20 டிகிரி வரை குறையக்கூடும். காபி தோட்டங்கள், ஆரஞ்சு தோட்டங்கள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு போன்ற மசாலா பயிர்கள் இங்கு அதிகமாக விளைகின்றன. சேலம் நகரத்திலிருந்து ஏற்காடு சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏற்காடு மலைக்கு செல்லும் சாலையில் 20 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. இந்த வளைவுகளில் பயணம் செய்வதே மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஏற்காட்டின் முக்கிய அடையாளம் அதன் அழகிய ஏரியாகும். இங்கு படகு சவாரி செய்யும் வசதி உள்ளது. ஏரியைச் சுற்றி நடைபயிற்சி செய்யவும் வசதிகள் உள்ளன. ஏரிக்கரையில் அமைந்துள்ள அண்ணா பூங்கா, லேடிஸ் சீட், ஜென்ட்ஸ் சீட், சில்ட்ரன்ஸ் சீட், பகோடா பாயிண்ட், சேர்வராயன் கோவில், கிள்ளியூர் அருவி, தாவரவியல் பூங்கா மற்றும் கரடிக்குகை ஆகியவை ஏற்காட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களாகும். சுற்றுலா பயணிகள் இங்கிருந்து காபி தூள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, தேன், ஆரஞ்சு மற்றும் மூலிகை பொருட்களை வாங்கிச் செல்லலாம். அக்டோபர் முதல் ஜூன் வரை ஏற்காடு செல்ல மிகவும் ஏற்ற காலமாகும். மலைப்பாதையில் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். பிளாஸ்டிக் கழிவுகளை வீசாமல் இயற்கையை பாதுகாப்பது அனைவரின் கடமையாகும். ஏற்காடு என்பது இயற்கை, அமைதி, குளிர்ந்த காலநிலை, காபி தோட்டங்கள், ஏரி, அருவி, மலைகள் மற்றும் அழகிய காட்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான மலைவாசஸ்தலமாகும். வாழ்க்கையில் ஒருமுறையாவது கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களில் ஏற்காடு முக்கியமான ஒன்றாகும். நன்றி, வணக்கம். Yercaud Hill Station, the jewel of Salem. Hello everyone. Today I am going to share detailed information about Yercaud, one of the most beautiful hill stations in Tamil Nadu. It is an ideal destination for nature lovers, families, photographers, and travelers seeking peace and relaxation. Yercaud is located in the Shevaroy Hills of Salem district, Tamil Nadu, at an altitude of approximately 1515 meters 4970 feet above sea level. It is one of the most popular hill stations in South India. The name Yercaud comes from the Tamil words Eri, lake and Kadu, forest, meaning the forest of the lake. Yercaud enjoys a pleasant climate throughout the year. Summer temperatures usually range from 18 பாகை Celsius to 30 பாகை Celsius, while winter temperatures range between 12 பாகை Celsius and 20 பாகை Celsius. The hills are covered with coffee plantations, orange orchards, pepper, cardamom, cloves, and many other spice crops. Yercaud is about 30 kilometers from Salem city. The road to Yercaud is famous for its 20 hairpin bends, offering breathtaking views throughout the journey. The beautiful Yercaud Lake is the town's main attraction,
where visitors can enjoy boating and peaceful walks around the lake. Other popular tourist attractions include Anna Park, Lady S Seat, Gent S Seat, Children S Seat, Pagoda Point, Shevaroy Temple, Killiur Falls, the Botanical Garden, and Bear S Cave. Visitors can also purchase locally produced coffee powder, black pepper, cardamom, cloves, honey, oranges, and herbal products as souvenirs. The best time to visit Yercaud is from October to June. Travelers should drive carefully on the hill roads and help protect nature by avoiding plastic waste. Yercaud is a wonderful hill station filled with natural beauty, peaceful surroundings, cool weather, coffee plantations, lakes, waterfalls, mountains, and scenic viewpoints. It is truly one of the must-visit tourist destinations in Tamil Nadu. Thank you. சேலம் ஏற்காடு மலை இயற்கை அழகின் சொர்க்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தமிழ்நாட்டின் மிக அழகான மலைவாசஸ்தலங்களில் ஒன்றான சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏற்காடு பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கப் போகிறோம். இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விரும்புபவர்களுக்கும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் அமைதியை விரும்புபவர்களுக்கும் ஏற்காடு ஒரு சிறந்த இடமாகும். ஏற்காடு எங்கே உள்ளது? ஏற்காடு தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சேர்வராயன் மலைத் தொடரில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1515 மீட்டர் 4970 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைவாசஸ்தலம் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான ஹில் ஸ்டேஷன்களில் ஒன்றாகும். ஏற்காடு என்ற பெயர் ஏரி மற்றும் காடு என்ற 2 சொற்களிலிருந்து உருவானது. அதாவது ஏரியும் காடும் நிறைந்த இடம் என்பதே இதன் பொருள். ஏற்காட்டின் சிறப்பு. ஏற்காட்டின் முக்கிய சிறப்பு அதன் இதமான காலநிலை. கோடை காலத்திலும் இங்கு வெப்பநிலை பொதுவாக 18 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்கும். குளிர்காலத்தில் 12 முதல் 20 டிகிரி வரை குறையக்கூடும். காபி தோட்டங்கள், ஆரஞ்சு தோட்டங்கள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு போன்ற மசாலா பயிர்கள் இங்கு அதிகமாக விளைகின்றன. அதனால் எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த இயற்கை காட்சிகள் கண்களை கவரும். சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் வழி. சேலம் நகரத்திலிருந்து ஏற்காடு சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏற்காடு மலைக்கு செல்லும் சாலையில் 20 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. இந்த வளைவுகளில் பயணம் செய்வதே ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு வளைவிலும் சேலம் நகரத்தின் அழகை ரசிக்கலாம். ஏற்காடு ஏரி. ஏற்காட்டின் முக்கிய அடையாளம் அதன் அழகிய ஏரியாகும். இந்த ஏரியில் படகு சவாரி செய்யும் வசதி உள்ளது. குடும்பத்தினருடன் அமைதியாக படகு சவாரி செய்து இயற்கையை ரசிக்கலாம். ஏரியைச் சுற்றி நடைபயிற்சி செய்யவும் வசதிகள் உள்ளன. அண்ணா பூங்கா. ஏரிக்கரையில் அமைந்துள்ள அண்ணா பூங்கா ஏற்காட்டின் முக்கிய சுற்றுலா தலமாகும். பலவிதமான மலர்கள், அலங்காரச் செடிகள் மற்றும் பசுமையான புல்வெளிகள் இங்கு காணப்படுகின்றன. குழந்தைகள் விளையாடும் இடங்களும் உள்ளன. லேடிஸ் சீட். ஏற்காட்டின் மிகவும் பிரபலமான பார்வையிடும் இடம் லேடிஸ் சீட். இங்கிருந்து சேலம் நகரம் முழுவதையும் பறவையின் பார்வையில் காணலாம். இரவு நேரத்தில் நகரத்தின் மின்விளக்குகள் நட்சத்திரங்கள் போல காட்சியளிக்கும். ஜென்ட்ஸ் சீட் மற்றும் சில்ட்ரன்ஸ் சீட். லேடிஸ் சீட்டிற்கு அருகில் ஜென்ட்ஸ் சீட் மற்றும் சில்ட்ரன்ஸ் சீட் ஆகிய பார்வை மையங்களும் உள்ளன. இந்த இடங்களிலிருந்து மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் பசுமையான காடுகளை ரசிக்கலாம். பகோடா பாயிண்ட். பகோடா பாயிண்ட் ஏற்காட்டின் மற்றொரு புகழ்பெற்ற இடமாகும். பழங்காலத்தில் கற்களால் கட்டப்பட்ட சிறிய கோபுரங்கள் இருப்பதால் இந்த பெயர் வந்தது. சூரிய உதயத்தை ரசிக்க இது மிகவும் சிறந்த இடமாக கருதப்படுகிறது. சேர்வராயன் கோவில்.
ஏற்காட்டின் மிக உயரமான பகுதியில் அமைந்துள்ள சேர்வராயன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவில் ஒரு குகைக்குள் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடைபெறும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். கிள்ளியூர் அருவி மழைக்காலத்தில் மிகவும் அழகாக காணப்படும் அருவிகளில் கிள்ளியூர் அருவி முக்கியமானது. சுமார் 300 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் விழும் காட்சி மனதை கவரும். அருவியை அடைய சிறிது தூரம் படிக்கட்டுகளில் நடந்து செல்ல வேண்டும். தாவரவியல் பூங்கா ஏற்காட்டில் பல அரிய வகை தாவரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. மருத்துவ குணமுள்ள செடிகள், வண்ணமயமான மலர்கள் மற்றும் அரிய மரவகைகள் இங்கு உள்ளன. கரடிக்குகை பழங்காலத்தில் கரடிகள் வாழ்ந்ததாக கூறப்படும் இந்த குகை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. சாகசத்தை விரும்புபவர்கள் இந்த இடத்தை ரசிப்பார்கள். ஏற்காட்டில் வாங்க வேண்டிய பொருட்கள். ஏற்காட்டிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வாங்கிச் செல்லக்கூடியவை: தூய காபி தூள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, இலவங்கப்பட்டை, ஆரஞ்சு பழங்கள், தேன், மூலிகைப் பொருட்கள். சுவைக்க வேண்டிய உணவுகள். ஏற்காட்டில் சூடான காபி மிகவும் பிரபலமானது. அதோடு தோசை, இட்லி, பொங்கல், சிக்கன் வகைகள், உள்ளூர் உணவுகள், புதிய ஆரஞ்சு ஜூஸ் போன்றவற்றையும் சுவைக்கலாம். தங்கும் வசதிகள். ஏற்காட்டில் அனைத்து வகை சுற்றுலா பயணிகளுக்கும் ஏற்ற தங்கும் வசதிகள் உள்ளன. குறைந்த செலவிலான விடுதிகள் முதல் உயர்தர ரிசார்ட்கள் வரை பல தேர்வுகள் கிடைக்கின்றன. செல்ல ஏற்ற காலம். அக்டோபர் முதல் ஜூன் வரை ஏற்காடு செல்ல மிகவும் ஏற்ற காலமாகும். மழைக்காலத்தில் பசுமை அதிகமாக இருந்தாலும் சாலைகள் வழுக்கலாக இருக்கலாம். எனவே கவனமாக பயணம் செய்ய வேண்டும். சுற்றுலா பயணிகளுக்கான முக்கிய ஆலோசனைகள்: மலைப்பாதையில் மெதுவாக வாகனம் ஓட்டுங்கள். பிளாஸ்டிக் பொருட்களை காடுகளில் வீச வேண்டாம். குரங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம். குடிநீர், மருந்துகள் மற்றும் தேவையான பொருட்களை எடுத்துச் செல்லுங்கள். புகைப்படம் எடுக்கும் போது பாதுகாப்பான இடங்களில் மட்டுமே நிற்க வேண்டும். இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். முடிவுரை: ஏற்காடு என்பது ஒரு சாதாரண சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது இயற்கை, அமைதி, சுத்தமான காற்று, அழகிய ஏரி, காபி தோட்டங்கள், மலைகள், அருவிகள், கோவில்கள், பார்வை மையங்கள் என அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கச் செய்யும் அற்புதமான மலைவாசஸ்தலமாகும். ஒருமுறையாவது வாழ்க்கையில் ஏற்காட்டிற்குச் சென்று அதன் இயற்கை அழகை நேரில் ரசிக்க வேண்டும். குடும்பத்துடன், நண்பர்களுடன் அல்லது தனியாகச் சென்றாலும் மன நிறைவுடன் திரும்பி வரக்கூடிய இடம் ஏற்காடு. நன்றி, வணக்கம்.